ஹாய் நண்பா, அரசு எண்ணெய் நிறுவனத்திலிருந்து ஒரு சூப்பரான வேற லெவல் ஜாப் வந்திருக்கு. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது, ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அண்ட் இந்த ஜாபுக்கு எக்ஸாம் கூட கிடையாதுங்க, டைரக்ட் செலெக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக 457 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழகத்தில் மட்டும் பல மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு இருக்குது. முழு தகவலை தெளிவாக சொல்கிறேன், வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கு தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அரசு எண்ணெய் நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கு, அப்ளை லிங்க்கு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மத்திய அரசாங்கத்தின் ஒரு மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனம் தான் IOCL, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட். தற்பொழுது இந்த IOCL-உடைய பைப்லைன் டிவிஷன்லேருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 457 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ரீஜியன் வைஸாக அப்டேட் ஆகிருக்கு. நம்ம தமிழகத்தில் சதர்ன் ரீஜியன் பைப்லைன்ஸில் உங்களுக்கான வேலைகள், தமிழகத்தில் பல மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு இருக்குது. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் February 10. இப்போ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆக்டிவில் தான் இருக்குது. ஸோ வேகன்சி பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ டேரெக்டாக நம்ம தமிழகத்துக்கு எவ்வளோ வேகன்சின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேகன்சி பற்றின டீட்டெயில்ஸ் செக் பண்ணிடலாம். நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு சதர்ன் ரீஜன் பைப்லைன் இந்த கேட்டகரியில் தான் வரும். ஸோ இதில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 8 வேகன்சி, எலக்ட்ரிக்கலில் ஒரு 8 வேகன்சி, டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 8 வேகன்சி. இதில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், டெலிகம்யூனிகேஷன் இது மூணுமே டெக்னீஷியன் கேட்டகரியில் வரக்கூடிய வேலைவாய்ப்பு. அதுக்கப்புறம் பார்க்குறது ட்ரேட் கேட்டகரி. ஸோ ட்ரேடில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஹெச்ஆரில் ஒரு 3, அக்கௌண்ட்ஸில் ஒரு 3 வேகன்சி, டேட்டா என்ட்ரி ஜாப் ஆல்சோ இருக்குது, அதில் ஒரு வேகன்சி, டொமஸ்டிக் லெவலில் டேட்டா என்ட்ரி ஜாப் ஆல்சோ ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி எல்லாமே வகுப்புகள் வாரியாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் அன்ரிசர்வ்டில் வேகன்சி இருக்கிறதுனால எல்லாருமே எலிஜிபிள் தான், எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். தற்பொழுது IOCL-லேருந்து அப்ரண்டிஷிப் கேட்டகரி தான் வேலைகள் வந்திருக்கு. அப்ரண்டிஷிப் அப்படிங்கிறது ஒரு ட்ரெயினி அப்படின்னு சொல்லுவாங்க. 1 இயர் மட்டும் நீங்கள் ட்ரெயினி கேட்டகரியில் IOCL பைப்லைன் டிவிஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் த அப்ரண்டிஸில் உங்களுக்கு IOCL-உடைய பைப்லைன் டிவிஷன்லேருந்து சர்டிஃபிகேட் ஆல்சோ கிடச்சிரும். அண்ட் இந்த அப்ரண்டிஷிப்பில் நீங்கள் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுடைய கரியருக்கு இந்த ஒரு செக்டார் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பைப்லைன் டிவிஷனில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறீங்க, இல்லைனா நிறைய லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வேலைகள் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இது பைப்லைன் டிவிஷன் நிறைய வாண்டட் இருக்கக்கூடிய ஒரு செக்டார் தான். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெக்னீஷியன் கேட்டகரியில் வரக்கூடிய அப்ரண்டிஸ் ஜாப். அதில் மெக்கானிக்கல் டிசிப்ளினை பொறுத்தளவு 3 இயர்ஸ் நீங்கள் டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லைனா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் லேட்ரல் என்ட்ரி, அதாவது 12th வரைக்கும் படிச்சுட்டு லேட்ரல் என்ட்ரி டிப்ளமோ படிச்சிருந்தாலும், ITI முடிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி லேட்ரல் என்ட்ரியாக நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் நீங்களும் எலிஜிபிள் தான். அதே மாதிரி டெக்னீஷியன் அப்ரண்டிஸில் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 இயர்ஸ் இல்லைனா லேட்ரல் என்ட்ரி டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இல்லைனா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் டெக்னீஷியன் அப்ரண்டிஸில் டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த டிசிப்ளினை பொறுத்தளவு 3 இயர்ஸ் டிப்ளமோ இல்லைனா லேட்ரல் என்ட்ரி டிப்ளமோவில் நிறைய டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலிஜிபிள், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் எலிஜிபிள், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரேடியோ கம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் ப்ராசஸ் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இந்த டிசிப்ளினில் 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் இல்லைனா 2 இயர்ஸ் லேட்ரல் என்ட்ரியாக டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் ட்ரேட் கேட்டகரி. இதில் அசிஸ்டன்ட் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி, நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு அசிஸ்டன்ட் ஹெச்ஆர் கேட்டகரி ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், எலிஜிபிள் தான். இது அப்ரண்டிஸ் அப்படிங்கிறதுனால ஃப்ரெஷர் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அண்ட் தென் ட்ரேட் அப்ரண்டிஸில் அக்கௌண்டன்ட் இந்த கேட்டகரியை பொறுத்தளவு ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி, அதில் நீங்கள் காமர்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும், சரிங்களா. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்குறாங்க. குறைந்தது பார்த்தீங்கன்னா 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதாவது நீங்கள் டிகிரி வரைக்கும் படிச்சுட்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது, டிகிரிக்கு கீழே பட் பிலோ கிராஜுவேட் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ டிகிரி படித்தவங்க நாட் எலிஜிபிள். டிகிரிக்கு கீழே 12th வரைக்கும் படிச்சுட்டு நீங்கள் ஜாப் இல்லாமல் இருக்கீங்கன்னா இந்த டேட்டா என்ட்ரி ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஆனால் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஸ்கில் சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆனால் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு ஃப்ரெஷர் எலிஜிபிள், அப்ளை பண்ணிக்கலாம், ஸ்கில்லாம் தேவை கிடையாது. டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு மட்டும் ஸ்கில் சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸ் தான் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். எதில் ஸ்கில் வச்சுருக்கணும் அப்படின்னா டேட்டா என்ட்ரியில் உங்களுக்கு நேஷ்னல் ஸ்கில் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்கில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறவங்க மட்டும்தான் இந்த டொமஸ்டிக் லெவல் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். ஏஜை பொறுத்தளவு குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும், அதிகபட்சம் 24 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். duration of training வந்து பார்த்தீங்கன்னா just 12 months தான். உங்களுக்கு
12 மாதங்கள் 1 வருடம் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். 1 வருடம் மட்டும்தான் நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப்பாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டைஃபண்டை பொறுத்தல வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு கிடச்சிரும். ஆஸ் பர் அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸை பேஸ் பண்ணி ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. எவ்வளோ கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஐஓசிஎல் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ டெக்னீஷியனுக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு 10 to 12 கிடைக்கும். டிகிரி கேண்டிடேட் அப்ளை பண்ணுற பட்சத்தில் அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு 12 இல்லைனா 13.5 13,500 அந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க. இல்லைனா உங்களுக்கு 10 to 12 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். இந்த ஸ்டைஃபண்ட் எல்லாமே அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸை பொறுத்து நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் செலெக்ஷன் தான். ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் 12th ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, 12th எவ்வளோ மார்க்கு, டிப்ளமோ ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, டிப்ளமோவில் எவ்வளோ மார்க்கு, அண்ட் அதே மாதிரி டிகிரி ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, டிகிரியில் எவ்வளோ மார்க்கு, யார் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி மெரிட் செலெக்ஷன் தான். பட் உங்களுக்கு கம்யூனிட்டி வாரியாக, வகுப்புகள் வாரியாக யார் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய இடஒதுக்கீடை பொறுத்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா 2 வெப்சைட் இருக்குது. அதாவது ட்ரேட் அப்ரெண்டிஸ் இந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடில் வந்து அசிஸ்டன்ட் ஹெச்ஆர் அக்கௌண்டன்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாங்க. apprenticeship india.gov.in ஃபஸ்ட்டு ட்ரேட் அப்ரெண்டிஸில் வரக்கூடிய டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கும் டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கும் apprenticeship india.gov.in இந்த வெப்சைட்டில் அப்ளிகேஷனை போடுங்க. இது கவர்மெண்ட்டோடைய அப்ரெண்டிஸ்ஷிப் வெப்சைட். அதுக்கப்புறம் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கும் ட்ரேடில் மீதி இருக்கக்கூடிய ஹெச்ஆர் அண்ட் அக்கௌண்டன்ட் இந்த ஜாபுக்கு nats.education.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு என்ரோல்மெண்ட் ஐடி கிடைக்கும். அதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் டேபுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் டேபில் நீங்கள் சர்ச் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடின்னு சொல்லி நீங்கள் வந்து எந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஒருத்தங்களுக்கு தனியாக இருக்குது. அதாவது டெக்னீஷியனுக்கும் இந்த ட்ரேட் ஹெச்ஆர் அண்ட் அக்கௌண்டன்ட்க்கு தனி வெப்சைட்டு, ட்ரேடில் டேட்டா என்ட்ரி டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரிக்கு தனி வெப்சைட்டு. ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணுங்கள். அதில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். அதில் என்ன பண்ணணும், நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். நம்ம சதர்ன் ரீஜனை பொறுத்தளவு இதுதான் கோடு. நாட்ஸில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு இது கோடு, நாப்ஸில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கோடு. இந்த கோடை நீங்கள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடியில் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடியில் போய்ட்டு சர்ச் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. மார்ச் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. ஒன்ஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதும் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகி செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுடைய ரிசல்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணுவாங்க. ரிசல்ட்டை பார்த்துட்டு நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கிடச்சிரும். அண்ட் தமிழகத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த 32 வேகன்சிக்கான வேலைவாய்ப்பு எங்கெல்லாம் இருக்குது, அதாவது பல மாவட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். செங்கல்பட்டில் வேலைவாய்ப்பு இருக்குது, சென்னையில் இருக்குது, அதுக்கப்புறம் சென்னை மணலியில் இருக்குது, மதுரையில் இருக்குது, சேலமில் இருக்குது, அண்டு திருச்சியில் இருக்குது. ஸோ இந்த மாவட்டத்தில் உங்களுக்கான வேலைவாய்ப்புங்க. தமிழகத்தை சேர்ந்த எல்லாருமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். ஸோ பர்டிகுலராக உங்களுக்கு எந்த மாவட்டத்தில் வேலைகள் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அண்ட் அதில் உங்களுடைய ஜாப் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா அப்ளிகேஷனை போடுங்க. அப்ரெண்டிஸ்ஷிப் தானே 1 இயரில் வெளியில் அனுப்பிடுவாங்க எதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் வேலை தேடிக்கிட்டே இருப்பாங்க. ப்ராப்பரான ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கே இயர்ஸ் ஓடிடும், வருடங்கள் ஓடிடும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் இந்த 1 இயரில் ஒரு வேளை நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த 1 இயரில் நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்காக தான் அவங்க ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்களே தவிர நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஸ்டைஃபண்ட் கொடுக்கல. இந்த லேர்னிங் வந்து 1 இயர் இருக்கும். அந்த 1 இயர் முடிவில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும், நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது மூலமாக உங்களுடைய கரியர் அடுத்த லெவலுக்கு போகுது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அப்ளிகேஷனை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணிடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.